பெப்ளம் டாப்க்கு ஃப்ரண்ட்டு பேக்கும் சேர்த்து நம்ம கட்டிங் போடுறோம். 4 பீஸ் இருக்குதுல. வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க 5.5. அடுத்து கழுத்து அகலம் வந்து 2.5. உயரம் வந்து 4 மார்க் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு வளைவு கொடுத்துருங்க. நான் வந்து யூ நெக் மாதிரி கொடுக்குறேன், அதனால் இந்த ஷேப் கொடுத்துருக்கேன். அடுத்து ஆர்ம் ஹோலோட லென்த் வந்துட்டு 6 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 7 + 1 வந்து சேம் இன்ச் கொடுக்குறேன். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 6.5 + 1 இன்ச் சேம். ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க 1/2 இன்ச்சு. நெக்லேருந்து அது அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் மிட் பாயிண்ட் அந்த ஆர்ம் ஹோலில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கு வச்சு தான் கட் பண்ணணும். பேக் வந்து நமக்கு குழி தேவையில்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் ஆர்ம் ஹோலுக்கு அந்த உள்ள இன்வெர்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. பேக் பேட்டர்ன் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் அந்த குழி மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் கர்வ் பண்ணி அந்த மார்க் பண்ணதில் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே. இது வந்து கீழே அந்த பெப்ளம் டாப் கீழே வந்து அந்த பிளேட்டு, நான் பிளேட்டாக கொடுக்குற கீழே அதுக்கு மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். அது வந்து சீமோடு சேர்த்து 8 இன்ச் எடுத்துருக்கேன் லென்த்து. அப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் × 4 எடுத்துக்கோங்க. அதோட இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த நம்ம பெப்ளமுக்கு கீழே கொடுக்குற ஃபேப்ரிக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு அக்கார்டியன் ப்ளேட் கொடுக்க போகிறோம். சின்ன சின்ன ப்ளேட்டாக குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக்கோட ரவுண்ட் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் × 4 எடுத்துக்கோங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து அக்கார்டியன் ப்ளேட் நம்ம எடுத்துருக்கோம். கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கீழே வந்து அந்த ப்ளேட்ஸு அப்படியே மடக்கி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அயர்ன் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக கலையாமல் நிற்கும். அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பயர் ஸ்டெப் கொடுத்துட்டு பயர் ஸ்டெப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எப்படி பண்ணணுன்னு. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்.
பேக் ஓப்பன் ப்ளாக்கெட் வச்சுக்கலாம். நம்ம பயாஸ்டிப் கழுத்தில் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பயாஸ்டேப்பு ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி அதை வந்து ராங் சைடில் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ பயாஸ்டேப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் இது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கீழே வந்து ஒரு ப்ளீட்டட் டிசைன் கொடுக்கலான்ட்ருக்கேன். அதுக்கு வந்து 3 இன்ச்சில் லென்த் எடுத்துகிட்டு வித்து வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்ட் இன்ட்டு 4 எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து அக்கார்டியன் ப்ளீட்டு மேக் பண்ணியிருக்கேன். இது ஃபேப்ரிக் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அக்கார்டியன் ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ரைட் சைடில் இது வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து திருப்பி நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது கீழே ஹோல்ட் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் முடிஞ்சுது. ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த குழி வர்ற மாதிரி, பேக் சைடில் வந்து நார்மலாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பெப்ளம் அந்த கீழே அந்த ப்ளீட்டடு அக்கார்டியன் ப்ளீட் வந்துட்டு நம்ம இதில் வந்து கீழே ஜாயின் பண்ணணும். அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். அப்புறம் கீழே வந்து அந்த ப்ளீட்டடு அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் சைடு மேலே ரைட் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரிமூவ் பண்ணியாச்சு. இனி இன்னொரு சைடும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.